எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? உள்ளே கடை என் சின்ராசு வர வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். இல்லடா கனவு திறந்து விடுறேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன்டா. அதுக்கப்புறம் என் மேல தப்பு இருக்கு நினைச்சனா நீயே ஏதாவது தண்டனை கொடுறா. எனக்கு திறந்து விடுறா சொல்லிக்கிட்டு. உனக்கு தண்டனை கொடுற நான் யாரியா? உனக்கு தண்டனை கொடுக்க என் சின்ராசும் போலீஸ் வருவாங்க. அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்க நான் ஒண்ணு எல்லாம் ஆக்கிடுவோம். யாவும் வச்சுக்க. ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள குட்டிமாவே இல்லை மாப்பிள்ள. அதான் அந்த ரிப்போர்ட் அந்த டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வரட்டும், அப்புறம் தெரிஞ்சிடும் அது குட்டிமாவே இல்லைன்னு. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இல்ல ஒரு கெட்ட கனவா இருந்துடக்கூடாதுன்னு மனசு அடிச்சுக்குது. முத்தையா எங்க? உள்ள இருக்காது. கூப்பிட வெளியே. சரிங்க சார். சொல்லிக்கிட்டு துளசி மர்டர் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன். வாங்க போலாம். சீக்கிரம் கிளம்புங்க. இருங்க சார் ஷட் அப் போட்டு வந்துடுறேன். என் மகன் இப்படி ஒரு கொலை பாலகத்தை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் உண்மை. அத்த இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க. வாங்க கூட்டு வாங்க. ஓகே சார். ஐயோ சரிங்க. சார் என்ன சார்? சார் அது தங்கச்சி இல்லை சார். சார் அது என் தங்கம் இல்லைல்ல சார். சொல்லுங்க சார். சின்ரஸு டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. கிடைச்ச அந்த முடியோட சாம்பிள் துளசியோடது தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ 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 முடி வச்சது குட்டிமான்னு சொல்லிடுவாங்க சார். அந்த டெஸ்ட் பொய் சொல்லுது சார். அது பொய் சொல்றது. இது பொய் சொல்லாது சார். அது அப்பல சொல்றேன் மாப்ள. அந்த ரிப்போர்ட்ல குப்பையில போடுங்க மாப்ள. அது குட்டிமாவே இல்லை. நான் தெரியும் எனக்கு. நான் சொல்றேன் நம்புங்க நீங்க. எதுவா இருக்கக்கூடாது எதுவா நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். கடைசியில் அதான்னு சொல்ல வச்சிட்டீங்களே. ஐயோ ஐயோ மாப்ள அது விடுங்க மாப்ள. அந்த ரிப்போர்ட்டை நம்பாதீங்க மாப்ள. நான் சொல்றதை கேளுங்க மாப்ள. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு.
இன்னமும் அது துளசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் மச்சான். அதான் அவரே சொல்லிட்டாரு மச்சான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அதான் துளசின்னு. இதுக்கு வேற இல்ல மச்சான் வேணும் உனக்கு? ஐயோ போயிட்டாளே தங்க, என்னை விட்டு போயிட்டா. ஐயோடா எப்படி மச்சான் வாழ போறான் இல்லாம. பாடி இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. பாடி பர்ன் ஆனதுனால டீகம்போஸ் ஆயிருக்கு. பாடியை வச்சு யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பரவாயில்ல டாக்டர். கிரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச ஹேர் சாம்பிளை வச்சு நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் யாரை விக்டிம்னு நினச்சோமோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓ அப்படியா? ஓகே டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க. பாடியை கொஞ்சம் சீக்கிரம் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, நீங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே தான் இருக்காங்க, என் டீமும் உள்ளே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பாடியை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நான் மற்ற ஃபார்மாலிட்டிஸில் பார்க்குறேன். ஓகே சார். தேங்க்யூ. பார்த்துக்கோங்க. ஐயோ ஐயோ, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தாங்கால பரமேஸ்வரி, என் மருமகளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. என் மருமக எப்படியாவது தப்பிச்சு உசுரோட வந்துடணும். எங்க ராஜபாண்டிக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்களே. நான் உனக்கு பல தடவை போன் போட்டு பார்த்துட்டேனே, அவன் தான் எடுக்க மாட்டேன்றானே. நான் என்ன பண்றது? போன் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அவ போய் சேர்ந்துட்டான்னு தானே அர்த்தம். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடி. இந்த உலகம் 1000 சொன்னாலும் போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாலும் என் கண்ணால பார்க்காம என் மருமக செத்துட்டான்றத நான் நம்ப மாட்டேன். நீ அபசகனமா பேசாம அமைதியா இருடி. நான் பேசுறது உனக்கு அபசகுணமா தான் இருக்கும். விளக்கு அணைஞ்சு அபசகுணமாச்சே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? என் மருமக என்ன விட்டு போயிட்டாலே. உட்காரு. ஐயா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா ஐயா? அந்த முத்தையா பயல வேற போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. துளசியை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா? இல்ல, ஒரு தகவலும் வரல. நாங்களும் அது தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏங்க மறுபடி போன் பண்ணி தான் பாருங்களே. இப்ப போன் எடுத்தாலும் எடுப்பாங்கல்ல.